ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் பீஸ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கோகனட் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா துருவி வச்சுருக்க கோகனட். இதை வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு கூடவே ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதுக்காக நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக்கு, அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா, பெப்பர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறேன். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் அந்த ரா ஸ்மெல் நல்லா போகணும். நல்லா போனதுக்கப்புறமா இதை எடுத்து மாற்றி ஆற வச்சிடணும். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா கரம் மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இதை வந்து எடுத்து மாற்றி வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு 1.5 தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக சாப்பிட்ற ஒரு ஃப்ளேவர் வந்து நமக்கு இது கிடைக்கும். ஒருவேளை இந்த கார்த்திகை மாதம் வந்து மாலை போட்டிருக்கிறவங்க, நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்க, உங்களுக்கு எல்லாம் கூட வந்து இந்த டைமுக்கு அந்த கிரேவிங்கை வந்து நல்லா ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவோட மிக்ஸு, அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற முளை கட்டின பட்டாணி, பச்சை பட்டாணி இதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தது நம்ம தாளித்து கொட்டணும். தாளித்து கொட்டுறதுக்கு கடுகெல்லாம் போட்டு தாளிக்கணும்னு தேவையில்லை. கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி போட்டு தாளித்து இறக்கணும். அவ்வளோதான். இது பாருங்கள், நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து மசாலாலாம் நல்லா வேகணும். வெந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தாளித்து கொட்டி இறக்கியாச்சுன்னா நம்மளோட டேஸ்டியான ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் பீஸ் கறி ரெடி. இது சப்பாத்தி, சோறு, புட்டு, இடியப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கும் இதுக்கு கசமாக இருக்கும். ட்ரை பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வெந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். லைக் பண்ணி ஷேர் கருவேப்பிலை போட்டு தாளித்து பண்ணுங்கள். இந்த குழம்புல கொட்டிட்டா போதும். அவ்வளோதான். சேனலில் நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்